ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் சின்ன குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்ற, நம்ம சின்ன வயசில் இருக்கப்போ ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்ட லிட்டில் ஹார்ட்ஸ் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 100 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். வெண்ணெயை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. நல்லா ஹார்டாக இருக்கணும். அதே மாதிரி தண்ணியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. நல்லா சில்லுன்னு எடுத்துக்கணும். அடுத்தது நமக்கு மைதா மாவு வேணும். 100 கிராம் வெண்ணெய்க்கு 150 கிராம் மைதா மாவு. 1 கப் மைதாவை நம்ம லேசாக எடுத்தால் 125 கிராம் இருக்கும். இது நல்லா அழுத்தி எடுத்திங்கன்னா 150 கிராம் இருக்கும். நல்லா அழுத்தி எடுத்த கப்பில் 1 கப் மைதா மாவு. நம்ம அழுத்தி எடுத்ததுனால லைட்டாக சலிச்சுக்கோங்க. கூடவே 1 சிட்டிகை உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. சர்க்கரை பவுடர் பண்ண தேவையில்ல. கடைசியாக பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு, கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. அடுத்தது நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தோம்ல வெண்ணெய், நல்லா ஹார்டாக இருக்கணும். அதை நம்ம துருவி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி துருவிக்கோங்க. துருவியாச்சு. இப்போ இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மாவோட. கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம். நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணியில் கிட்டத்தட்ட 5 டேபிள் ஸ்பூன் தண்ணி தேவைப்படும். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண தேவையில்ல. எல்லாமே நல்லா சேர்ந்து வந்தாலே போதும். வெண்ணெய் எல்லா பக்கமும் போய் நல்லா சேர்ந்து வந்தால் போதும். 5 டேபிள் ஸ்பூன் தண்ணி சரியாக இருக்குது. இப்போ இதை நம்ம சுற்றி வச்சிடலாம். இது கொஞ்சம் ஹார்டானதுக்கப்புறமா தான் நம்ம விரிக்க முடியும். அதனால ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 2 மணி நேரம் போல் ஆகும் செட் ஆகிறதுக்கு. அப்படி இல்லைனா ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். அரை மணி நேரத்தில் கொஞ்சம் ஹார்டாயிரும். அதுக்கப்புறமா நம்ம விரிக்கலாம். இப்போ வச்சுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் இந்த மாதிரி ஹார்டாகியிருக்கு. அடுத்தது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம விரிக்கும் போது கீழே ஒட்டும். அதனால எப்போவுமே கொஞ்சம் நிறைய மாவு தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். கீழே கொஞ்சம் நிறைய மாவு சேர்த்துக்கலாம். மேலேயும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம விரிச்சிட வேண்டியது தான். எப்பப்போ ஒட்டுதோ அப்பப்போ மாவு சேர்த்துக்கோங்க. இல்லைனா எடுக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு விரித்ததுக்கப்புறமா இதை ரெக்டாங்கிள் மாதிரி கட் பண்ணிடலாம். நம்ம இந்த ஓரங்களில் இருக்கிறது வேஸ்ட் இல்லை. இதை சுருட்டி நம்ம அழகாக பின்னாடி செய்யலாம். கால் கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை பவுடர் பண்ண தேவையில்லை. நல்லா தாராளமாக இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கை வச்சு அழுத்தி விட்டுருங்க. அழுத்தினதுக்கப்புறமா இந்த சைட்லேருந்து ஒரு மடிப்பு, அதே மாதிரி அந்த சைட்லேருந்து ஒரு மடிச்சுக்கோங்க. மேலே மறுபடியும் கொஞ்சம் சர்க்கரை, அடுத்த மடிப்பு. மறுபடியும் கொஞ்சம் சர்க்கரை. அப்புறமா லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. இந்த ஓரங்களை ஒட்டுறதுக்கு மட்டும் தொட்டுட்டு இதை மூடிட வேண்டியது தான். அவ்வளோதான். ரோல் பண்ணியாச்சு. இதில் நம்ம நிறைய வெண்ணெய் சேர்த்ததுனால சீக்கிரமாக ஒட்டுற மாதிரி ஆகிரும். குளிர் போனதும் ஒட்டுற மாதிரி ஆகிரும். அதனால எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தாலும் உடனே ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறமா எடுத்து பண்ணோன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்படி இல்லைனா ஃப்ரீசரில் ஒரு 20 நிமிஷம் போல் வச்சுக்கோங்க. செட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணலாம். வச்சுட்டு வந்துடலாம். நான் இதை ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் போல் வச்சுருந்தேன். நல்லா ஹார்டாகியிருக்கு. இப்போ இதை கட் பண்ணால் சரியாக இருக்கும். கொஞ்சம் மாவு தடவிக்கலாம். ஏன்னா ஒட்டிடுச்சுன்னா எடுக்க முடியாது கட் பண்ணதுக்கப்புறமா. எப்போவுமே மாவு தடவி தடவி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் கொஞ்சம் மெல்லிசாவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். மேலே லைட்டாக விரிச்சிட்டு கீழே லைட்டாக அழுத்திக்கோங்க. அப்போ தான் ஷேப் நல்லா வரும். ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம அவனில் வச்சிடலாம். அவனை ஃபஸ்ட் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 400 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு வச்சுக்கோங்க. அடுத்தது அதில் பேக் செலக்ட் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் போல் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு இதை 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் நம்ம பேக் பண்ணோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை திருப்பி போட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் பேக் பண்ணணும். அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் இது நம்ம பேக் பண்ணணும். இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆகியிருக்கு. கீழே கொஞ்சம் ப்ரௌன் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல்.
அது அந்த ப்ரௌன் ஆகும்ல அந்த கணக்கு. பாருங்கள், அவன்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்குன்னு. இதை ஆற வச்சிடலாம், இருக்கட்டும். இதை வந்து இன்னொரு விதமாகவும் பண்ணலாம், எண்ணெயிலையும் பொரிச்சு எடுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். சூடாக இருக்கும்போதே மேலே வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒழுங்காக பொரியலை அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் கிறிஸ்பியாக வரும். இது வந்து நம்ம ஓரத்தை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மீதி மாவு, அதுலேயும் வந்து கொஞ்சம் நிறைய சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இப்படியே சுருட்டிடலாம். சுருட்டிட்டு இதையும் வந்து 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 17 நிமிஷம் போல் நம்ம பேக் பண்ணால் சரியாக இருக்கும். அழகாக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அழகாக லேயராக சூப்பராக வந்திருக்கு. நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.